வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 30 வயது தாண்டிய பல பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தலைவலி இல்லை முதுகு வலிங்க. காலையில் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போதோ இல்லைனா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் போதோ சுருக்குன்னு ஒரு வலி வருமே, அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம், சரி ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுருப்போம், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். ஆனால் இந்த வலி நாளுக்கு நாள் அதிகமாகி நம்ம அன்றாட வாழ்க்கையவே கடுமையாக பாதிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்து மாத்திரைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே அடிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம பாட்டிங்க காலத்தில் இதெல்லாம் எப்படி சிம்பிளாக சரி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் 30 வயசு மேலே இருக்கிற பெண்களுக்கு எதனால இந்த முதுகு வலி வருது, அதற்கான 3 அற்புதமான பாட்டி வைத்தியங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா கடைசியாக சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஏன் 30 வயசுக்கு மேலே இந்த வலி அதிகமாகுது? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முக்கியமான முதல் காரணம் என்னென்னா கால்சியம் குறைபாடு. நம்ம உடம்பில் 30 வயசுக்கு மேலே எலும்புகளோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பிரசவத்திற்கு அப்புறம், அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கால்சியம் ரொம்பவே தேவையாக இருக்கும். அடுத்தது என்னன்னா தவறான அமர்வு நிலை, அதாவது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன். அது எப்படின்னா, நீங்கள் கரெக்டான பொசிஷனில் உட்காராமல் நீங்கள் ஃபோன் பார்க்குறது, லேப்டாப்பில் வேலை செய்யும் போது உங்கள் முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் உட்காராமல் வேலை செய்கிறது, அல்லது நீங்கள் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறது, இது எல்லாமே உங்கள் முதுகெலும்புக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுக்குது. 3வது காரணம் என்னன்னா தசைகள் பலவீனம். பொதுவாக உடற்பயிற்சி நம்ம செய்யாதனால நமக்கு முதுகெலும்பை தாங்குகிற தசைகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சிருது. ஆனால் பெண்களே, நீங்கள் கவலையே படாதீங்க. நமக்கு மாத்திரை மருந்துகளை காட்டிலும் நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் அறையிலேயே நமக்கு தீர்வு இருக்குது. நம்ம பார்க்க போகிற முதல் வைத்தியம் என்னென்னா பூண்டு பால். இது உங்களுக்கு கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உலகத்திலேயே சிறந்த நேச்சுரல் பெயின் கில்லர். ஓகே, இந்த பூண்டு பாலை எப்படி செய்யணும்? 4-5 பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க. அதை நல்லா நசுக்கி 1 டம்ளர் பாலில் இந்த பூண்டை போட்டு சேர்த்து கொதிக்க வைங்க. பால் பாதியாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 சிட்டிகை மிளகு போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிங்க. சரி, எதனால் இந்த பூண்டை சேர்க்குறோம்? இது நேச்சுரல் பெயின் கில்லர் தான், ஆனால் இது எப்படி வேலை செய்யுது? இந்த பூண்டில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இடுப்பு பகுதியில் இருக்கிற வீக்கத்தை குறைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதை 1 வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க. 2வது பார்க்க போகிற வைத்தியம் என்னன்னா நம்ம வீட்டிலேயே செய்கிற தைலம். இந்த தைலம் செய்கிறதுக்கு ஒரு நல்லெண்ணெயை மிதமான சூட்டில் காய வைங்க. அதில் 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 2 கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை லேசாக சூடாக இருக்கும்போது உங்கள் இடுப்பு பகுதியில் லேசாக மசாஜ் பண்ணுங்கள். இது உங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகளுக்கு உடனடியாக ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். 3வது வைத்தியம் என்னென்னா நம்ம சாப்பிட போகிற உணவு. அதாவது நீங்கள் உங்கள் உணவில் கருப்பு உளுந்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சிலாம் ஏன் அதிகமாக நமக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த உளுந்து நம்ம இடுப்பெலும்பை இரும்பு போல் மாற்றும். வாரத்தில் 2 நாள் இதை கட்டாயம் சாப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள். நம்ம பார்த்த இந்த வைத்தியங்கள் மட்டும் போதாத நண்பர்களே, நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக்கணும் நம்ம வாழ்க்கையில். அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராதீங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்து அப்பப்போ நடங்க. தண்ணி நிறையா குடிங்க. குதிங்கால் உயர்ந்த செருப்புகளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் ஒரு ஈஸியான யோகா அல்லது 2-3 ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். முதுகு வலி அப்படிங்கிறது நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு குறிக்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை தான். இந்த பாட்டி வைத்தியங்களை இன்றைக்கே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கு முதுகு வலியால் அவஸ்தைப்பட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.